திருப்பி திருப்பி தாவேக்கா திமுக ஸ்டாலின் அங்கிள் விஜய் சார். ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி. இது தவிர்த்து வேற என்ன இன்னைக்கு புதுசா அவர் பேசிட்டார்? டேய் என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற. 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழக அரசியல்லையே தொகுதியா போகாம கிராமமா போகாம ஒரு முதல்வர் வேட்பாளர் இருக்கிறாருன்னா அது இவர்தான். இதெல்லாம் ஹிஸ்டரி பின்னால பேசுவாங்கல்ல. இதோ நான் சொல்லல, அவர் தான் சொன்னார். என்ன எங்கேயும் போக விட மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அப்ப இன்னைக்கு வந்தது விஜய் சாரா இல்ல விஜய் சார் டூப்பா? ஃபுட்பால் கூட தான் விளையாடும் போது, மேரடோனா விளையாடும் போது, மெஸ்ஸி விளையாடும் போது 4 பேர் மார்க் பண்ணுவாங்க. அதை மீறி ஆடுறதான் ஆட்டக்காரரு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப வீட்டுல இருக்கிற விஜய் அண்ணா போய் பார்க்கணுமா பார்க்க கூடாது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இவ்வளவு நாள் போட்டு அடி நடிச்சதுல அந்த மனுஷனுக்கு ஒரு பஸ்ட் அவுட் ஆகி கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்காரு. ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபீல் குள்ளே வந்துட்டார். கான்சென்ட்ரேஷனுக்காக குளிர் ஊதோடு யூஸ் பண்றியா? ஆமா, அப்படி சுருன்னு ஏறுதா. அது நல்லா எந்த அளவுக்கு மக்களோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாரு இந்த மக்களுக்காக. எனக்கு வலிக்குதுடா, யாரோ செத்துட்டு போனோம்னு நினைக்கிறேன். எனக்கு வலிக்குதுடா. ஆனா உன்னை பார்க்கவன் செத்து போட்டான். உனக்கு எப்படா குற்ற உணர்ச்சி ஓடி போனேன்? எப்படா பனையூர்ல போய் பரதேசி படுக்க முடிச்சுனால மக்களோட நிக்க துப்புலனா என்ன மயத்துல அவன கட்சி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு உன்னதமான ஒரு துடிப்போட இருக்காருன்றத இங்க காட்டுது. ஆமா நீ மக்களுக்காக நின்றதா நாங்க பார்த்தோமே. கரூர்ல 41 பேர் செத்தும் போது எப்படி தெரிச்சு ஓடி போய் பனையூர்ல பூந்து எனக்கு தெரியாது. முக்கியமான விஷயத்துக்கு தலைவர் பேசணுமா? 2ஆம் கட்ட சார் அப்படி இல்லையா? அப்படியே விஜய் சார் மட்டும் வருவாரு, 10 நாளைக்கு ஒரு தடவை ஜெனரலா பேசிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இவங்களால இவங்களுக்கு மாற்றம் கொடுக்க முடியல. அந்த தீர்வுக்கு துணை நிக்கணும்ன்றதான் எங்களோட வழி. என்ன தீர்வு அப்படி நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. இல்ல ஐயா, நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, அவர் இல்லங்க மாற்றம்னு நீங்க சொல்லும் போது உங்க மேல அந்த நம்பகத்தன்மை உருவாகணும்ல. அப்ப நீங்க எவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கீங்க, எவ்வளவு வழிகளை பேசியிருக்கீங்க. மக்களுக்கு சேவை செய்யறது ஒரு கடமையா சேரும். பரதேசி அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயலாளா நீங்க சாப்பாடு போடுறீங்க, நலத்திட்டம் பண்றீங்க, எல்லாம் சரி. தமிழ்நாட்டுக்கே அதை பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு மாநாட்டிலே உங்களால அதை வந்து சரியா பண்ண முடியல. அப்ப இவ்வளவு பெரிய நாட்டுக்கு எப்படி அதை சரியா பண்ணுவீங்கன்ற கேள்வி வருமா இல்லையா? ஒரு அரசாங்கத்துக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அரசாங்க போலீஸ் என்னென்னலாம் புரோட்டோகால் சொல்றாங்களோ, ரூல்ஸ் சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம செய்யும் போது அங்க இந்த பிரச்சனைகள் வருது. தண்ணி கொடுக்கும் போது அவங்க வேணாம் தடுக்கிறாங்களா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. மாநாடு திமுக மகளிர் மாநாடு நடத்துறாங்க. அங்க சாப்பாடு பாக்கிறதுக்கு அந்த சிவப்பு நிற சேலையை கட்டிட்டு மக்கள் நின்றது நீங்க பாக்கலையா? அவங்கதான் ஒண்ணுக்குமே ஆகாதவங்க. நீங்க குறிச்ச டைமுக்காவது போயிருக்கலாம்ல. ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. நமக்கு மாநிலங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நம்ம மாநிலத்துல ஒன்றியத்தை கேட்கறதுல இவ்வளவு கேள்வி இருக்கு, இவ்வளவு திட்டங்கள்ல பாலிசில லேப்ஸ் இருக்கு. இதற்கு தீர்வு எங்க கிட்ட இருக்கு. நாங்க என்ன கேட்கறோம், அதை பண்ணாத ஒருத்தர் நம்ம கேட்கலாம். தீர்வு இருக்குங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் போட்டி. ஆமா அப்போ உங்களை நம்பி திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க உங்ககிட்ட வந்திருக்கணும்ல. ஏன் அதிமுக கிட்ட போறாங்க, இல்ல தனியா நிக்கிறாங்க? ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். அடுத்த வருஷம் நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கேளுங்கன்னு சொல்றேன். அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். இதுல நக்கல் வேறயா? விஜய் தன்னோட நிர்வாகிகள்கிட்ட போய் நீங்க வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டீங்கல்ல, நீங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களா அல்லது விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு தன் கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறார். அப்ப நீங்க வந்து நிர்வாகிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? அட போட, நம்மளை நம்பி நம்ம வீட்டுல ஒரு ரூபாய் ஓட்டு போட மாட்டேன். இவனுங்களையே நம்ப முடியாது. நாங்க என்ன லூசா? கரூர்ல அவ்வளவு 41 பேர் இறக்குறாங்க. ஏன் நீங்க பத்திரிகையாளர்களை நீங்க சந்திக்க மறுக்கிறீங்க? ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. நாங்க பசியில இருக்க ஜல்லிக்கட்டு காளையா இருந்தா சமாதானப்படுத்துவோம். மதம் பிடிச்ச யானையை பார்த்தோம்னா அதுக்கு அங்குசத்தை வச்சு அதை அடக்கவும் தெரியும். சரி, அதைத்தான் சொல்றாரு முதல்வர். இதுவரைக்கும் மதம் பிடிச்ச யானையை அடக்குன அந்த அங்குச தருணம் ஏதாவது இருக்குதா? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. 1000 இருக்கு. ஏதாவது ஒரு 2 சொல்லுங்க. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
ஏன் ஊருக்கெல்லாம் போக மாட்டீங்க? நான் கேக்குறேன், ஊருக்கு போறதுக்கு SOP கிளியர் பண்ணி கொடுங்க. கிராமமா போக தயாரா இருக்கிறோம். ருக்கோ ஜரா சபர் கரோ. கரூர்ல இருந்து வேகமா திருப்பி வந்தீங்கல்ல சென்னைக்கு, அப்ப எதனா SOP கேட்டீங்களா? சொல்றா என்ன பேசுறா ஏதாவது பேசுறா. ஊழலை பத்தி பேசினார்ல, நயனார் நாகேந்திரன் பணமோ 4 கோடி மாட்டுச்சுல்ல, பாஜக பாசிச பாஜக தானே, ஏன் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலாம்ல? 1 கோடி கொடுத்தாரு, அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். காரைக்கால் அமித்ஷா வர்றாரு. காரைக்காலுக்கு அமித்ஷா வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளும் மூடுறாங்க. இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு மதுக்கடைகளை மூடுவதை கூட புரிஞ்சுக்க முடியுது. காரைக்கால் அமித்ஷா வர்றதுக்காக ஏன் இறைச்சி கடைகளை மூடணும்? இன்னைக்கு பீகாருடைய துணை முதல்வர் விஜய் சின்ஹா என்ன சொல்லியிருக்காரு? அந்த கேள்வியை தமிழக அரசை பார்த்து கேளுங்க சார். காரைக்கால் காரைக்கால் பாண்டிச்சேரி. ஓகே ஃபைன், சாரி. தற்குறி இன்னைக்கு சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகி போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் ஷூட்டிங்ல சாப்பிட்றது. டேய் என்ன இலவிடாது, நல்ல விஷயம் தான்டா இது. இனி வரக்கூடிய காலங்களில் கட்சி தலைமையிடம் அனுமதி பெறாமல் மாவட்ட செயலாளர்களும் அதே போன்று அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே ஊடகங்களுக்கு பேட்டியோ நேர்காணலோ விவாத மேடைகளில் பங்கேற்பதோ கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமா விஜய் தான் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, ஊடகத்தை சந்திக்க மாட்டாரு, எந்த நேர்காணலையும் பங்கெடுத்துக்க மாட்டாரு. அதனால கட்சிக்காரங்க போய் பங்கெடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சோசியல் மீடியால அவங்களை கலாய்க்கிறத பார்த்துட்டு இனி அவங்க போய் விவாதத்துல பங்கேற்க கூடாதுன்னு அறிக்கை விட்டுருக்கானுங்க. நல்ல கட்சிதான், மக்களே சந்திக்க மாட்டீங்க, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டீங்க, ஊடகத்துக்கும் போக மாட்டீங்க, ஒரு விவாதத்துல கலந்துக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஓட்டு மட்டும் போடணும். நாங்க இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஏன் கண் கலங்கினாரு தெரியுமா? கரூருடைய வழி. அவரு சென்னையிலிருந்து வரும்போது வெள்ளூர் வரைக்கும் இவங்க கொடுத்த பர்மிஷன் 5000க்கு கம்மி. ஆனா ரோட்ல 2 லட்சம் பேர் நிக்கிறாங்க அவர் பாக்குறதுக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னால பார்க்க முடியலையே, உங்க உணவுல கலந்துக்க முடியலையே அந்த வலி. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். இப்ப நமக்கு ஒரு வண்டி வரும், மனுஷனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனையோ ஒரு வண்டி வரும். சொன்ன பாரு வந்துடுச்சு, இந்த வண்டியில ஏறி போனா உனக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, ஓடிவா, ரன் ரன் ரன். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.